மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 76. செல்வத்தின் முகம் மாறியதும் அதை சங்கரி தவிப்போடு பார்த்தார். இப்போவும் அண்ணா அன்னிக்காகத்தான் யோசிப்பியாத்த, உன் பொண்ணை பற்றி யோசிக்க மாட்டியா? அவளை பற்றி யோசிக்கத்தான் நீ இருக்கியே, அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும் என்றவர் செல்வத்தின் கையை பிடித்து இழுத்துச் சென்று மலருக்கு அவர்கள் பேசுவது கேட்கும் இடத்தில் அமர்ந்தார். அவங்க பண்ணது தப்பு, அதுக்கு அவங்க கிட்ட கோபப்பட மாட்டியா? அதுதான் என் மகளும் மருமகனுமே கோபமாக இருக்காங்களே, நான் வேற அவங்கள தனியாக கஷ்டப்படுத்தணுமா என்று சலித்து கொண்டு முகத்தை திருப்பினான் செல்வம். அவன் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தார். இவ பண்ணதில் எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு தெரியுமா செல்வம்? அவர் கேட்டதும் சட்டென்று அவரை முறைத்தான். உன் கோபத்தை தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேளு. இவ யார் அங்க? அந்த வீட்டோட மூத்த மருமக, செல்வத்தோட பொண்டாட்டி. அப்போ அந்த கெத்தில் தானே இருந்திருக்கணும், இருந்தாளா? புரியாமல் பார்த்தான். சேகரும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வர்றது இவளுக்கு பிடிக்கலனா பிடிவாதமாக நின்று அவங்கள தடுத்திருக்கணும். அதுக்கு இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வீட்லேயே இவையே ஒதுங்கி நின்னா சரி. அப்படி இவ பேச்சையும் மீறி அவங்க வந்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? மூத்த மருமகளா அங்கே அதிகாரம் பண்ணி அந்த பொண்ணு கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்கணுமா இல்லையா? விட்டா போதும்னா அவளை ஓட விட்டுருக்கணுமா இல்லையா? செல்வத்தின் முகத்தில் குழப்பம் படர்ந்தது. இதை கூட விடு, அந்த தளிர் பொண்ணு, அவளை கூப்பிட்டு உன் அம்மா ஆரத்தி எடுக்க சொன்னா இவன் ஏன் வீட்டுக்கு ரூமுக்கு போகணும்? அங்கேயே அதிகாரமாக நின்று முடிஞ்சா அவளை செஞ்சு வச்சு தான் பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணை கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்கிறப்போ இவ அங்கே இருந்திருந்தா இவளை கேட்காம அதை செஞ்சிருப்பாளா? இல்லை இவ வேண்டாம் செய்யாதன்னு சொல்லி இருந்தா இவ பேச்சை மீறி தான் இருப்பாளா? நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு. உன் அம்மா மலர் 2 பேரோட பேச்சில் யார் பேச்சை அவ கேட்டிருப்பா? கண்டிப்பாக மலர் பின்னாடி தான் நின்று இருப்பான்னு நான் அடித்து சொல்லுவேன். உன்னால் அதை மறுக்க முடியுமா? இப்போது அவன் இடம் வலமாக தலையசைத்தான். அடுத்து செந்தில். அட என்ன விடு, நான் தான் வேற வீட்டு ஆளு, இவ வீட்டோட மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே சொல்லாமல் மறைச்சான்னு வச்சுக்கோ. ஏன் செந்திலுக்கு ஃபோன் பண்ணலை? ஒரே ஒரு ஃபோன், இவ விஷயத்தை கூட சொல்ல வேண்டாம். வாடா அவசரம் அப்படின்னு சொன்னால் தலை போகிற வேலையாக இருந்திருந்தாலும் விட்டுட்டு வந்திருப்பானா இல்லையா? ஏன் அவனை கூப்பிடல? நீ இல்லாததுனால அவனுக்கு வேலை அதிகம்னு தெரியும். அப்போ இவ தானே ஃபோன் பண்ணி விஷயத்தை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். செந்தில் மட்டும் அங்கே வந்திருந்தா சேகர் இவகிட்ட பேச இடம் கிடைச்சிருக்குமா? சொல்லு செல்வம். அவன் அமைதியாக இருந்தான். என்னப்பா பதில காணோம்? பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். நீ 1000 சொல்லலாம் அத்தை, ஆனால் உன் அளவுக்கு அவளுக்கு வயசும் இல்லை, பக்குவமும் இல்லை. திடீர்னு ஒன்று நடக்கிறப்போ அவளால் இப்படி ஆறாமற யோசிச்சிருக்க முடியாது. அதுவும் அவளோட ஆசை அத்தையும் மாமாவும் அதை பண்ணுறப்போ அவளுக்கு அதை ஜீரணிக்கவே நேரம் எடுத்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் வயசுக்கு இந்த அளவுக்கு உடஞ்சிடாமல் எதிர்த்து நின்னதே பெரிய விஷயம்தான். சின்னதாக புன்னகைத்தார் சங்கரி. நீ மலரோட புருஷனா மட்டும் யோசிக்கிற, நான் இவ அம்மாவாவும் யோசிக்கணும், அந்த வீட்டு பொண்ணாவும் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சது இதுதான்ப்பா என்றார். சரி அத்தை, உன் பேச்சுக்கே வரேன். முன்னாடி நாள் நடந்தது கூட ஏதோ பெத்த புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். மறுநாள் அவங்க 2 பேரும் இவ அடிச்சான்னு வந்து நின்னப்போ காரணம் இல்லாமல் இவ பண்ணியிருக்க மாட்டான்ற எண்ணம் ஏன் அவங்களுக்கு வரல? எங்கள் மலர் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஏன் நம்பிக்கை வைக்கல? நீ என்னடா பண்ண அவளைன்னு ஏன் அவனை எதுவும் கேட்கல? அட அதை கூட விடாத்த, அவன் இவன் மேலே ஏதாச்சும் கதை சொன்னான்னு வச்சுக்குவோம். நீ வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிற மாதிரி இவ அந்த வீட்டோட மூத்த மருமக. இவளை எப்படி எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு மன்னிப்பு கேட்டாதான் ஆச்சுன்னு டார்ச்சர் பண்ணலாம்? அதுவும் நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் பொண்டாட்டிக்கு இப்படி நடந்தா எனக்கு கோபம் வர்றது தப்புன்னு சொல்கிறியா அத்தை? காட்டமாக கேட்டான். இல்லை செல்வம், யார் என்ன சொன்னாலும் அவங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன் ஆதங்கம் எல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலையை இவன் கொண்டு வந்திருக்க வேண்டாமன்றது தான். இவளுக்காக பக்கத்தில் நிற்க 2 பேர் இருக்கும்போது ஏன் இவ அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற வருத்தம் தானே ஒழிய அவங்க பண்ணது சரின்னு சொல்லவே இல்லை என்றார் சங்கரி. அது தப்புன்றதுனால தான் நீங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் எதுவும் சொல்லாமல் இருக்கோம் என்றார் ரங்கநாயகி. இல்லைனா தரதரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுருக்க மாட்டேன் என்றார் சங்கரி சின்ன சிரிப்போடு அந்த சூழ்நிலையை இலகுவாக்கும் பொருட்டு. செல்வம் அமைதியாக இருந்தான். சரி விடு செல்வம்,
உன் கோபம் சீக்கிரம் குறையணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான் என்றார் அவன் முதுகை ஆறுதலாக வருடி. அவனுக்கும் அந்த ஆறுதல் தேவைப்பட்டதோ என்னவோ, அவரின் செயலை தடுக்கவில்லை. அவன் உள்ளங்கையை ஆறுதலாக பற்றி கொண்டார் சங்கரி. நடந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் குழந்தைய பற்றி மட்டும் யோசிச்சு சந்தோஷமா இரு, சரியா என்றவர் மகளிடம் திரும்பி, ஏய் உனக்கும் தாண்டி என்றார். தலையசைத்து சின்னதாக புன்னகைத்தாள் மலர். விடை பெறுவதற்கு முன், மலரு, உனக்கு ஆசையா இருந்தா 2 நாள் இங்கே தங்கிட்டு வா என்றான் செல்வம். வேண்டாம் என்பதை போல் தலையசைத்து அவன் கையை கட்டி கொண்டாள். ரங்கநாயகியும் சங்கரியும் புன்னகைத்தனர். இருக்கட்டும் செல்வம், அவளும் இல்லைனா நீ தனியாக தானே இருக்கணும். இப்போ வேண்டாம், நீ மனசு மாறி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறோம் என்றார் சங்கரி. திரும்பும் வழி எங்கும் அவனுக்கு சங்கரியின் வார்த்தைகளே வந்து வந்து போயின. எதை பற்றி பேசினாலும் சுற்றி சுற்றி அவர்கள் மன்னிப்பதை பற்றியும் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்வதை பற்றியுமே நேரிடையாகவோ சூசகமாகவோ அவர் சொல்லி கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. அவருடைய ஆசையும் ஏக்கமும் அவர் கண்ணில் தெரிந்தது. ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனால் அவர்கள் செய்ததை மன்னிக்க முடியும் என்று தோன்றவில்லை. இரவு அவன் மார்பில் முகம் புதைத்து படுத்திருந்த மலர் உறங்காமல் அவன் சட்டையின் பட்டனை திருகிக் கொண்டு இருந்தாள். என்ன ஆச்சு மலரு என்றான் அவள் தலையை வருடியபடி. அம்மா சொன்னதில் ஒரு விஷயம் மட்டும் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது மாமா. எது? செந்தில் தளிரை பற்றி சொன்னது. என்றவன் அவள் முகம் பார்த்தான். அதில் சின்னதாக ஏக்கம் இருந்தது அவனுக்கு புரிந்தது. அதுவும் தளிர் இவளை பார்க்கவென்று வீட்டை விட்டு வந்ததில் கொஞ்சம் இலகிதான் இருந்தாள். அவள் ஆசைதானே எப்போதும் அவன் கடமை. 2 நாட்களுக்கு பிறகு செந்தில் மதிய உணவு உண்ண வீட்டிற்கு வந்தான். அவன் அருகில் அமர்ந்து பரிமாறியபடி அவன் முகத்தையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தார் தங்கமணி. இப்போ எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றான் ஃபோனில் பார்வையை பதித்தபடி. எதுக்குன்னு தெரியாதா என்றார் பாவமாக. நிமிர்ந்து அவரை பார்த்தான். பெரியம்மா, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். அண்ணன் என்கிட்ட வேற மாதிரி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க பெரியம்மா. ஒரே ஒரு தடவை யாராவது ஒருத்தரோட குரலையாச்சும் கேட்டுக்கிறேனே, என் செல்லம் இல்லை. அவன் தாடையை பிடித்து கண்களில் நீரோடு கெஞ்சினார். அவனுக்கும் அவரை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. அண்ணன் சொல்லுன்னு பேசுது பெரியம்மா என்றான் ஏழாமையோடு. அவர் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை. அப்போது அவன் செல்போன் ஒலிக்க அதில் அண்ணா என்று காட்டியது. திகைப்பாக அவர் முகத்தை பார்த்தான். அவரோ அதை கண்டு அவனிடம் கையையே கூப்பிவிட்டார். அச்சோ பெரியம்மா, என்ன பண்ணுறீங்க என்று கடிந்து கொண்டே அவர் கையை இறக்கி விட்டுவிட்டு அவசரமாக அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ அண்ணா என்றான் ஆசையாக. ஆனால் கூடவே ஒரு பயமும் கலந்தே ஒலித்தது. வேலையா இருக்கியாடா? அவன் கண்களில் மின்னல். அவனை டா போட்டு அழைத்தே இத்தனை நாட்களானதே. இல்லை அண்ணா, ஃப்ரீதான் என்றவனின் தட்டில் பாதி உணவு அப்படியேதான் இருந்தது. எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சட்டென்று எழுந்து விட்டான். சொல்லு அண்ணா என்றான் உற்சாகமாக. மலரோட ஃப்ரெண்ட் அந்த நீலாவதிக்கு நாளைக்கு கல்யாணம். தெரியும் அண்ணா. நாங்கள் அவளோட பட்டுப்புடவை நகையெல்லாம் எதுவும் எடுத்துக்கிட்டு வரல. உனக்கு டைம் இருந்தா எடுத்துக்கிட்டு வந்து தர முடியுமா? இதோ உடனே பண்ணுறான் அண்ணா என்று உணவை விட்டு விட்டு ஓட பார்த்தான். அதற்குள் அந்த குரல் கேட்டது. இப்போ எதுக்கு மாமா மற்றவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுட்ருக்க? பட்டுப்புடவையில் போனாதான் மண்டபத்துக்குள்ளே விடுவாங்களா என்ன? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூட நேரம் இருக்காது. அவங்களையே டிஸ்டர்ப் பண்ணுற. முதல்ல அந்த ஃபோனை கொடு என்று விட்டு பட்டென்று பிடுங்கிய அழைப்பை துண்டித்தாள் மலர். அவள் பேசியதில் தங்கமணி இன்னும் கண்ணீரை அதிகமாக உகுக்கத் தொடங்க செந்திலோ உற்சாகமாக ஏய் என்று அந்த வீடே அதிரும்படி கத்தினான். எதிரில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த சண்முகமும் அமுதாவும் கூட புரியாமல் அவனை பார்த்தனர். ஐயோ பெரியம்மா, எதுக்கு இப்போ இந்த அழுக? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இத்தனை நாள் மௌனமாக இருந்த மலர் இன்னைக்கு தான் என்கிட்ட உரிமையாக சண்டை போட்டு திட்டா. ஏய் என்று சிறு பிள்ளை போல் மீண்டும் கத்தினான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.